ஹாய் மக்களே, இது வந்து எலாஸ்டிக் அளவு பேண்ட்லேருந்து எப்படி எலாஸ்டிக் அளவு எடுத்து நம்ம எலாஸ்டிக் வச்சு தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எலாஸ்டிக் வந்து இவங்களுக்கு 13 இருக்குது, 26 இன்ச்சுக்கு இடுப்பு. இதில் வந்து 1 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணி தான் அளவு எடுக்கணும். ஏன்னா நம்ம லூஸ் ஆயிரும் இல்லையா, போட போட அவங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் நம்ம ஒரு 25 இன்ச்சு வச்சிடணும். 25 இன்ச்சுக்கு எலாஸ்டிக் கட் பண்ணோன்னா நம்ம தைக்க கொஞ்சம் 1 இன்ச்சுக்கிட்ட கொஞ்சம் பெருசாகும். சில எலாஸ்டிக் வந்து ஆகாது. இது வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து பாக்ஸ் ஸ்டிச்சிங் நம்ம பண்ணணும். பார்க்குறீங்களா? இப்படி பாக்ஸ் ஸ்கொயராக ஒரு ஸ்டிச்சிங் மட்டும் போட்டுட்டு லாக் பண்ணிங்க. லாக் நல்லா பண்ணுங்க. அப்போ தான் வந்து டக்குன்னு எலாஸ்டிக்கில் தையல் விடாமல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஸ்டிச்சிங் போட்டுக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, நம்மளோட சுடிதார் ஸ்டிச் பண்ணி வச்சுருவோம். இது நார்மல் பேண்ட்டு தாங்க, நார்மல் சுடிதார் பேண்ட்டு தான். இது வந்து 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுக்கலாம். ஏன்னா நிறையா பிசுறு வருது இல்லையா, சாரீ கிளாத் வேறு. அதனால் 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல் மட்டும் போட்டுக்கலாம். நம்ம நல்லா ஃபுல்லாக சுற்றி ஒரு 1/4 இன்ச் தையல் போட்டதுக்கப்புறம் எலாஸ்டிக் வைப்போம். பாருங்கள், ஃபுல்லாக சுற்றி ஒரு தையல் போட்டோம். ஃபஸ்ட்டு போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். இது வந்து சாரீ கிளாத்துங்க. இது வந்து நார்மல் சாரீ கிளாத். அவங்க இல்லை லைனிங்லாம் போட தேவையில்லப்பா, இப்படியே ஸ்டிச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க கஸ்டமர் வந்து. அதனால தான் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்குது. பார்ப்போம். கஸ்டமர் கேட்குறத தான் செய்கிறது நம்ம வேலை. உங்களுக்கு பேண்ட் நார்மலாக டைலரிங் பற்றி எதனா டிப்ஸ் சொல்லணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் சொல்கிறேன். என்னோடய சீனியர்ஸ் இருக்கீங்கன்னா எனக்கும் டிப்ஸு சொல்லுங்கள். எதனா கரெக்ஷன் இருந்தால் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். இது வந்து இப்போ சென்டர் இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட்டு டாட் பிடிச்சிருக்குமே, நம்ம ஃப்ளீட் வச்சுருக்கோம். அங்கே வந்து இந்த பாக்ஸ் ஸ்டிச்சிங் வச்சு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். நம்மளை எலாஸ்டிக் ஏற்றுறதுக்கு ரொம்ப எஜ்ஜில் வச்சிங்கன்னா ஏறாது, கைடு மூவ் ஆகாது. லைட்டாக கைடை தூக்கி மூவ் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணுங்கள் நல்லா. அங்கே லாக் ஸ்டிச்சிங் வந்து கொஞ்சம் நல்லாவே போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம எலாஸ்டிக்கோட கொஞ்சம் தள்ளி உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ண வேண்டியதான். கொஞ்சம் இழுத்து விட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஸ்டிச்சிங் நல்லா எஜ்ஜில் போடுங்க. கொஞ்சம் பெரிய ஸ்டிச்சிங்காகவே வச்சுங்க, அதான் நல்லது. ஏன்னா திடீர்னு எலாஸ்டிக் இடுப்பு பெருசாகிடுச்சின்னா பிரித்து நீங்கள் மறுபடியும் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆமாம், இந்த மாதிரி இழுத்து விட்டு எலாஸ்டிக் ஏற்றுங்க. ஃப்ரீயாக இருக்கும் கொஞ்சம். அப்போ தான் எலாஸ்டிக் தைக்க முடியும். லைட்டாக பெண்டு வந்துச்சுன்னா கூட லைட்டாக இழுத்துங்க, அட்ஜஸ்ட் பண்ணி தைங்க. பார்த்தீங்களா, அந்த சுருக்கம் எல்லாம் போச்சு. அந்த எலாஸ்டிக் மேலே சுருக்கம் வரக்கூடாது, எலாஸ்டிக் முறுக்கவும் கூடாது. எலாஸ்டிக் முறுக்குச்சுன்னா பேண்ட்டு போடுறதுக்கு கம்ஃபர்ட்டாகவே இருக்காது நமக்கு. எலாஸ்டிக் முறுக்கிக்கிட்டே இருந்துச்சுன்னா போடும் போதே கஷ்டமாக இருக்கும். நம்ம எப்பயுமே வந்து தைச்சி முடித்து ஃபினிஷிங் பண்ணுற போது கொஞ்சம் சுருக்கம் வர்ற மாதிரி இருக்கும். அதை வந்து ஃப்ரண்ட்டில் லைட்டாக ஒரு ஃப்ளீட்டு, குட்டியாக ஒரு ஃப்ளீட் வச்சு ஃபினிஷ் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, ஃபினிஷ் பண்ணிட்டோம். நம்மளோட பேண்ட் ரெடி. பார்க்கலாம் இது எப்படி வந்திருக்குன்னு. இடுப்பு 2 சைடும் கையை வச்சு லைட்டாக இழுத்து விடுங்க. அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஈக்குவலாக ரிங்கல்ஸ் மாறிடும் நமக்கு. அப்போ போடும் போது ஈஸியாக இருக்கும். கஸ்டமர் ஒரு ஸ்டிச்சிங் போதும்னு சொன்னனால ஒரு ஸ்டிச்சிங்கில் ஸ்டாப் பண்ணிட்டேன். வேணும்னா நம்ம எலாஸ்டிக் மேலேயுமே ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது.